அடுத்ததாக மணல் லாரி உரிமையாளர் கூட்டமைப்பிலிருந்து திரு யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ செம்மண் கடத்தல் விவகாரம் தொடர்பாக சேலத்தில் செய்தியாளர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு இடத்துல அனுமதி வாங்குறாங்க செம்மண் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, அது மண்ணாகட்டும் மணலாகட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான ஒரு அனுமதி பெற்று தான் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்தை தவிர நிறைய இடங்களில் எடுக்கக்கூடிய இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு இடத்துல மட்டும் மணலாகட்டும் மண்ணாகட்டும் அள்ளும்போது எவ்வளவு லாரிகள் அங்கே பயன்படுத்தப்படும்? அதையும் மீறி அதிக அளவில் லாரிகளில் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இதை பத்தின உங்களுடைய பார்வை என்ன சார்? தொடர்ந்து லாரி உரிமையாளர் சங்கம் தொடர்ந்து இதை கண்காணிக்க வேணும்னு சொல்றோம். தொடர்ந்து அதாவது இதனால பாதிக்கப்படுறது இப்போது அங்க செய்தியாளர் தாக்கப்பட்டதை வன்மையா கண்டிக்கிறோம். இது இல்லாத சில இடத்துல மணல் கோரை இருக்குன்னு சொல்லி வண்டிங்க போய் போட்டுட்டு போலியான பில்லு வழங்கப்பட்டு எங்க ஓட்டுநரும் உரிமையாளரும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது. இப்போ ரீசெண்டா அரசு கனிமங்கள் எங்கெங்க நடக்குதோ அங்க ஆட்கள் போட்டு என்எம்ஆர் இல்லைன்னா மேன் பவர் வச்சு பண்ணணும்னு இப்போ ஒரு விளம்பரம் கொடுத்து பண்றாங்க. அது மாதிரி எங்கெங்க குவாரிகள் இயங்குகிறது அதை இந்த என்எம்ஆர் அரசு அதிகாரிக்கு போன பிறகுதான் அந்த குவாரிகளை இயக்க வேண்டும். அதிகாரிகளோ இல்ல அரசு சார்ந்த ஆட்கள் இல்லாம குவாரிகள் இயங்கவே கூடாது. அப்போதுதான் அது இந்த நம்பகத்தன்மை வரும். இது மாதிரி தாக்குவதெல்லாம் ஒரு அதிகாரி லெவல்ல அரசு நம்மள கண்காணிக்குது. இல்ல எங்கெங்க குவாரிகள் நடக்குது அங்கெல்லாம் சிசிடிவி கேமரா போட்ட பிறகுதான் அனுமதியை வழங்கணும். இந்த மாதிரி இப்போ கனிமங்கள் பாத்தீங்கன்னா இப்போ மலைகள் 4000 கிரஷர்கள் இருந்தது. இன்னைக்கு அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு இன்னைக்கு எல்லாரையும் கம்ப்யூட்டர் பில் பண்ண சொல்லி எல்லாமே கம்ப்யூட்டர் பில் பண்ணியாச்சு. இப்ப இந்த குவாரியில கூட எந்த மாதிரியான ரசீது வழங்கப்படுதுன்னு கண்டேறணும். பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி விபத்து நடந்த பிறகு மாவட்ட ஆட்சியரும் செய்தியாளர் போன பிறகுதான் அந்த மலையில அதிகமா வெட்டி எடுத்தது கொள்ளை நடந்ததா தெரிகிறது. ஆகவே இந்த மலை பகுதிகள் இந்த இன்டீரியர்ல இந்த சவுடு மண் எடுக்கிற பகுதியில மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம், அங்க என்ன நடக்குது என்பதே தெரிவதில்லை. அப்போ செய்தியாளர் போகும்போது அவங்களுக்கு கோபம் வருது, நீங்க எப்படி உள்ள வந்தேன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நாங்களே எங்களுக்கே பல மிரட்டுகள் இப்ப கனிம கொள்ளையை தடுக்கணும்னு இறங்கி இப்ப எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இப்ப முறைப்படுத்திட்டு வரோம். இதுலயே நிறைய மிரட்டலுக்கு வருது. இப்ப எங்களை மாதிரி இந்த பொது இதுல சங்கம் வச்சு நடத்துறதுல இந்த மாதிரி முறைகேட கேட்கறவங்க எல்லாம் காவல்துறையில பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப உருவாயிருக்கு. ஆகவே இந்த மாதிரி செய்தியாளரு நீங்க எடுத்து சொன்னாதான் அங்க தவறு நடக்கதே தெரியுது. எங்களை மாதிரி போக முடியல. செய்தியாளர் போய் செய்தி சேர்க்கறதுக்கு அடிக்கிறாங்கன்னா இதை வன்மையா லாரி உரிமையாளர் கண்டிக்கிறோம். ஒரு கோரியில இனிமேல் அரசு சார்ந்தவங்க அங்க இருக்கணும். அதாவது கனிம கொள்ளை நடக்குதா, அரசுக்கு இழப்பு ஏற்படுது. இதனால பார்வையிடறதுக்கு என்எம்ஆரோ இல்ல கனிம வளத்துறையில இருக்கிற அதிகாரி நியமிக்க வேண்டும். அப்படி அதிகாரி வந்த பிறகுதான் குவாரியை துவங்க வேண்டும் என்ற சட்டத்தை இப்போ புதிய கனிமவளத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது அதை ஒழுங்குபடுத்தணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக சார், உங்களுடைய கோரிக்கையை நியூஸ் தமிழ் பதிவு செய்திருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு யுவராஜ்.